வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MI4A Pro இந்த டிவியோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தா தெர்மாக்கோல் தான் இருக்குது. இந்த தெர்மாக்கோல் மேலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்ட் இருக்குது. டிவியோட 2 ஸ்டாண்டு, நம்ம டேபிளில் வைக்கிறோம்ல அந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. 2 லெக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிவி தான். வெளியில் எடுத்துருவோமா? வெளியில் எடுத்தாச்சு. 32 inches MI4A Pro. வெயிட்டே தெரிலங்க, டிவி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது டிவி. கவரில் வாரண்டி கார்டு வேறு கொடுத்துருக்காங்க. டிவி நல்லாயிருக்கு. அதோட ஃபியூச்சர்ஸ் அண்டு ரிவ்யூ என்னன்றதை பார்த்துருவோம். டிவியோட 2 லெக்கையும் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டில் வச்சாச்சு. சரி, ஆன் பண்ணி பார்ப்போம். ஆனால் நான் ப்ளக்கை சொருவிட்டு ஆன் பண்ணி பார்க்குறேன், பட் வரல. ப்ளக்கை சொருவின அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த MI அப்படின்ற அந்த லோகோ இருக்குல்ல கீழே பாட்டமில், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் எரியுது ஒழிய அதுக்கப்புறம் எதுவும் வரமாட்டேங்குது. ரிமோட்டையும் வச்சு பார்த்துட்டேன். ரிமோட்டில் பேட்டரி நம்ம தான் போடணும், பேட்டரி அவங்க தரமாட்டாங்க. ரிமோட்டில் பேட்டரி பார்த்தீங்கன்னா நான் தான் போட்டுட்டு அப்பயும் ஆன் பண்ணி பார்க்குறேன், வரமாட்டேங்குது. வேறு எங்கேயும் சுவிட்ச் எதுவும் இருக்கா என்னன்னு வேறு தெரியல. சரின்ட்டு அப்புறம் தேடி பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைட் எரியுதில்ல, அதுக்கு பின்பக்கமே பார்த்தீங்கன்னா அந்த லைட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் ஒன்று இருந்திருக்கு. அது நமக்கு தெரில. அப்புறமா நான் கை வச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது எனக்கு. ஆஹா, டிவி ஓப்பன் ஆகிட்டு நல்லா அப்படியே சில்வர் பிளேட்டு மாதிரி ப்ளெயினாக இருக்குது. அப்படி நம்ம அந்த சோலார் பேனல் வச்சுருப்போம்லங்க, அந்த பிளேட்டு மாதிரியே நல்லா அழகாக பளபளன்னு இருக்குது. டிவிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர்ஸ் ஒன்று அடித்து கொடுத்துருக்காங்க. நம்ம எதுவும் கிராச்சஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இது என்ன அது? ஆண்ட்ராய்டுனால இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வருதோ? ஏன்னா நான் இப்போ தான் வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் ஆண்ட்ராய்டு டிவி பார்த்தீங்கன்னா வாங்குகிறேன், அதனால் வித்தியாசமாக இருக்குது. டிஸ்பிளே வந்துருச்சு. ஓகே, எடுத்தோடனே என்ன வந்திருக்குன்னா ரிமோட்டை பார்த்தீங்கன்னா பேர் பண்ண சொல்லி வந்திருக்கு. அது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நான் வச்சு பார்த்தா வரமாட்டேங்குது. ரெண்டுமே சேமாக அழுத்தணும்னு சொல்கிறாங்க, அந்த 2 பட்டனையும், MIயும் அந்த ஹோம் பட்டனையும். இது வரலையே. இது வழக்கம் போல் நம்ம எல்லாமே செட் பண்ணுறது தான் செட்டப்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா கனெக்ட் டு த இன்டர்நெட். ஸோ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, ஓப்பன் ஆகி விட்டது. ஓகே, MI ஆண்ட்ராய்டு டிவியோட ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு
எல்லாமே இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு, யூடியூப்பு. ஆனால் இன்னும் நான் சைன் பண்ணல அக்கௌண்ட்டு, நான் அதை அப்புறமா பண்ணிக்கிறேன். MI 4A Pro 80 cm 32 inches Android Smart LED TV. LED display, HD ready digital video format, 1366 x 768 pixel resolution, 60 Hz refresh rate. இந்த டிவியோட வியூ ஆங்கிள் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க 178 டிகிரி. பார்த்திங்கன்னா நம்ம டிவியோட ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு அந்த மாதிரி நின்று நம்ம பார்ப்போம்ல, அதுக்குண்டான ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு OS கொடுத்துருக்காங்க, 1GB RAM 8GB இன்டர்னல் மெமரி. ப்ராசஸர் பார்த்திங்கன்னா 64-bit A53 quad core ப்ராசஸர். சப்போர்ட்டிங் ஆப் யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார், ப்ளே ஸ்டோர் கூட இருக்குது. நம்ம போய் ஆப் ஏற்றிக்கலாம். ஆடியோ 20 watts சவுண்ட் அவுட்புட், 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். தென் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 HDMI போர்ட், 2 USB போர்ட், Wi-Fi, HDMI USB. தென் 1 year வாரண்டி. ஆஹா, நம்ம சேனலில் வந்து அப்படியே பெரிய ஸ்க்ரீனில் அப்படியே டிவியில் பார்க்கும்போது அப்படியே மனசுக்குள்ளே தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குது. சரி, அப்படியே இதோட வீடியோ குவாலிட்டியை அப்படியே ஆடியோ குவாலிட்டியை நம்ம செக் பண்ணிடுவோம். இந்த டிவியோட ரேட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 16,000 பார்த்தீங்கன்னா ஆஃபரில் நான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஏறுது இறங்குது. 17,000 பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் இருந்துச்சு, 1000 அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் 16,000க்கே வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, டச் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி தான் நான் அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம். பாய்.